கங்குவா படம் வந்து ஓகேவா இருந்தது. பேசிக்கலி ஓப்பரான்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த இட்டாலியன் ட்ராமா. ஸோ, அதில இருக்கிற ஹை எமோஷன்ஸ், அதில இருக்கிற மியூசிக் மெயினா எமோஷனல் ஸ்ட்ரிங்கா வச்சு ஒரு ப்ளே பண்ணுவாங்க. எப்பவுமே ஹியூமன் என்டர்டெயின்மெண்ட்டே, ரிலாக்சேஷனே இந்த எமோஷன மையமா வச்சு வர அந்த ட்ராமால தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ, ட்ரூ டு தட் ஆஸ்பெக்ட் டைரக்டர் சிவா வந்து படம் எடுத்திருக்காரு. ஸோ எஸ்பெஷலி டைரக்டர் சிவா பற்றி சொல்லணுன்னாக்கா, இந்த ஃபோட்டோகிராஃபிக் சென்ஸ், மியூசிக் சென்ஸ், கொஞ்சம் இந்த மாதிரி வந்து இந்த ஃபிலாசபிக்கல் ஃப்ளேவரோடு இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கனாக்கா, கொஞ்சம் ஸ்கிரிப்டிங், இந்த ஃபில்ம் மேக்கிங் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல சூப்பராக அமையும். ஸோ அதனால் டைரக்டர் சிவாவோட படங்கள் எப்போவுமே கொஞ்சம் சென்டிமெண்ட் ஓவர்டோஸ் இருந்தாலும் கொஞ்சம் ரீசனபிளாக தான் இருக்கும் அவரோட படங்கள், ஏதோ ஒரு வகையில் என்டர்டெயின்மெண்ட் ஆஸ்பெக்டில். ஸோ ஃபஸ்ட்டு படம் ஹாஃப் அன் ஹவர் பார்த்தீங்கன்னாக்கா கரண்ட் வேர்ல்டில் காமிச்சிருக்காங்க. சூர்யா ஒரு ரேண்டம் கேரக்டர் மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ அவர் வந்து தாய்வானில் இருக்கிற ஹேர் ஸ்டைல் மாதிரி ஏதோ வச்சுட்டு கோவாவில் ஏதோ பண்ணிகிட்ருக்காரு. அந்த ஃபஸ்ட்டு ஹாஃப் அன் ஹவர் ரொம்ப பொறுமையை சோதிச்சு ரொம்ப பயத்தை கொடுத்துச்சு. அஞ்சன் படம் பார்ட் 2 அப்படின்ட்டு. ரெண்டாவது வந்து கொடுத்த ஹைப்பெல்லாம் கொஞ்சம் நிறைய பேர் கடுப்பாகி கமெண்ட்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ அதை பார்க்கும்போது என்னடா இது ஹைப் மார்க்கெட்டிங் ஓவர் டூ பண்ணி திருப்பி சொதப்பிட்டாங்களான்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் கங்குவோட வேர்ல்டை என்டர் பண்ணும்போதே வந்து 5 ஐலாண்டை மையமாக கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வார்த்தைகள்லாம் போட்டு எக்கச்சக்க கேரக்டர்ஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி இவ்வளோ முதல் அரை மணி நேரம் எவ்வளோ பொறுமை சோதிச்சாங்களோ அடுத்த அரை மணி நேரம் கங்குவா படத்தை வேர்ல்டு யூனிவர்ஸ்குள்ளே போன உடனே பார்த்தீங்கன்னாக்கா அப்பா கொஞ்சம் தலைவலி ரிலீஃப் ஆகி கொஞ்சம் நிஜமாகவே கொடுத்த பைசாவுக்கு ஒர்த்தாக இருந்தது ஃபஸ்ட் ஹாஃப் அன் ஹவர். ஸோ அந்த 5 ஐலாண்டை மையமாக காமிச்சு ஒரு சகுனி கேரக்டர் மாதிரி ஒரு காமிச்சு, அவர் வந்து அந்த எட்டப்பா கேரக்டரை வச்சு ஒரு ரோமன் எம்பையர் வந்து இங்கே வரா மாதிரி 1000 இயர்ஸ் முன்னாடி. ஸோ அப்போ வந்துட்டு இங்கே பழங்குடி மக்களாக 5 குரூப்பாக இருக்கிறவங்க மக்களுக்குள்ளே இருக்க ஆல்ரெடி ஃபைட் இருக்கிற மாதிரியும், இவங்க வந்து இந்த கான்ஃப்ளிக்ட் இருக்க மாதிரியும் ரொம்ப ஸ்டோரி லைன் தான் வந்து ரொம்ப ப்ரெடிக்டபுளாகவும் ஈஸியாக தான் இருந்தது. பட் அந்த யூனிவர்ஸும் அந்த சப்ஜெக்டும் கொஞ்சம் புதுமையாக இருந்தது. ஸோ விஷுவலி பார்த்திங்கன்னா படம் ரொம்ப ஸ்டன்னிங்காக இருந்தது. அதான் இந்த படத்துக்கு ரிவ்யூ போடணுன்னே எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. ஸோ தமிழ் ஃபிலிம்ஸ்லேயும் வந்து ஆல்மோஸ்ட் நல்ல ஹை ஸ்டாண்டர்டில் வந்து ஒரு சஸ்பென்ஷன் ஆஃப் டிஸ்பிலீஃப் கொடுத்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆக்ஷன் சீன்ஸ் கூட ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்த மாதிரி தான் இருந்தது. கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் எமோஷன் மசாலா தூவி கொஞ்சம் ரொம்ப கிரிப்பியாக ரொம்ப கொஞ்சம் ஓவர் டூ பண்ண மாதிரி தான் இருந்தது. பட் ஸ்டில் ஆக்ஷன் சீன்ஸ் கொஞ்சம் ரீசனபிளாகவே இருந்தது படம் கங்குவோட யூனிவர்ஸ்குள்ளே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா படத்தில் வந்து விஷுவல் எஃபெக்ட்ஸு, அதே மாதிரி வந்து ஸ்கிரிப்டிங் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. தமிழ் வேர்ட்ஸ் எல்லாம் போட்டு தமிழ் டைலாக்ஸ்லாம் சொல்லி ரொம்ப நல்லா இருந்தது. ஏதோ ஒரு வகையில் கோட் படத்தில் வில்லனோட பையனை வந்து ஹீரோவோட பையனை வந்து வில்லன் வளர்க்குற மாதிரி, இல்லை வில்லனோட பையனை வந்து ஹீரோ வளர்க்குறாரு. ஸோ அதே இந்த சப்ஜெக்ட் ஏன் விட மாட்டாங்கன்னு தெரியல இப்போ ரீசெண்ட் டைம்ஸில். அதுவும் எப்பவுமே தமிழ் சினிமாவில் சந்திரமுகியும் அந்நியனும் ஒரே டைமில் வந்த மாதிரி இந்த சப்ஜெக்ட் எப்பவுமே ஓவர்லாப் ஆகுது ஸ்டோரி ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில். அது என்ன ரீசன் தெரியல, ஒரு கோஇன்சிடென்ஸாக இல்லை அப்படி அமைதான் தெரில. அதே மாதிரி வந்து சூர்யா வந்து ஆக்டிங் பார்த்திங்கனாக்கா, அவர் வந்து சிங்கம் படம் ஆரம்பித்ததுலேருந்தே ஒரு ஹை டோனில் எப்போவுமே வந்து ஒரு ஹைப்பராக ஒரு ஆக்டிங் ஒன்று கொடுக்குறாரு. அது ஏதோ ஒரு வகையில் சிவாஜியை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்கா, இல்லை சிவாஜியை பீட் பண்ணுற அளவுக்கு இருக்கா என்னன்னு தெரியல. ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்குது அவரோட ஆக்டிங்கு. ஆனால் அந்த வேரியேஷன் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் ஓவர் த டாப்பாக இருக்குது. அதே மாதிரி வந்து இந்த ஆல்பச்சினோட ஆக்டிங் ஸ்டைல் கொஞ்சம் ரொம்பவே இருக்குது. ஸோ இவர் ஆக்டிங் லைனப் எப்படி பிடிக்கிறாருன்னு தெரில, என்ன ட்ரைனிங் பண்ணுறாருன்னு தெரில. ஆனால் சம்திங் ஸ்பெஷல் அண்ட் இம்ப்ரெசிவாக தான் இருக்குது. பட் கொஞ்சம் வேரியேஷன் காட்டினா நல்லாயிருக்குன்னு தோணுது சூர்யாவோட ஆக்டிங்கில். அதே மாதிரி வந்து இந்த ஃபர்கிவ்னஸை வச்சு கொஞ்சம் ஸ்டோரி சொல்லியிருக்காங்க. அது கொஞ்சம் ட்ராமாட்டிக்காக இருந்தாலும் கொஞ்சம் இம்ப்ரெசிவாக தான் இருந்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்கிவ் இந்த நம்ம ஒரு படத்தில் வந்து கரண்க்கு கிளாஸ் எடுப்பார் இல்லையா, விடாமல் மன்னிப்பு கொடுத்துட்டே இருப்பார் இல்லையா கமல், ப்ரொஃபஸராக இருந்துட்டு அந்த தப்பான ஸ்டூடெண்ட்டுக்கு. அது மாதிரி வந்துட்டு இதில் கண்டினியூஸாக இவர் அந்த மன்னிப்பு கொடுத்துட்டே இருக்கார் அந்த பையனுக்கு. அதுதான் எனக்கு ஞாபகப்படுத்துச்சு. ஸோ அது வந்து ஒரு அதே மாதிரி வந்து குரோக்கடைல் வச்சு ஒரு ஃபைட் ஒன்று பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா இருந்தது செகண்ட் ஹாஃபில். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்ல விஷுவலி கொஞ்சம் ஸ்டன்னிங்காக தான் இருந்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு ஹாஃப் வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் ப்ராமிசிங்காக இருந்தது. எஸ்பெஷலி கங்குவாவோட ஹை பாயிண்டில் போனது. பாபி டியோவில் வந்து ஒரு பேரல் ஹீரோ மாதிரி காமிச்சிருக்காங்க. மேபி இன்னும் கொஞ்சம் தமிழ் பேசுகிற ஒரு ஆக்டர் போட்டு தான் நல்லா இருந்திருக்கும். பட் ஹைட்டு அந்த ஈக்குவேஷன் அந்த ப்ரொபோஷன்லாம் மேட்ச் ஆகிறதா ஹீரோக்கு என்னன்னு தெரில. அதனால் வந்துட்டு பாபி டியோவில் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் எல்லா கேரக்டரோட ஆக்டிங்கும் ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு இந்த படத்தை ஆக்டிங் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாரோட ஆக்டிங்கும் கொஞ்சம் ட்ராமாட்டிக்காக ஓர்டுவான மாதிரி இருந்தால் கூட
எனக்கு ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்தது, எல்லாரோட ஆக்டிங்கும். வெரி ஸ்பெஷல் இந்த மூவி ஆக்டிங் பொறுத்த வரைக்கும். பட் மெயின் ப்ராப்ளம் நான் பார்த்தீங்கன்னாக்கா, அடி படம் வந்து ஒரு என்ன சொல்கிறது, அந்த பையனை காப்பாற்றுறத மையமாக வச்சு எடுத்த மாதிரி இருந்தது, இந்த டெர்மினேட்டர் படத்தில் வர மாதிரி. ஸோ இது என்னன்னு தெரில, இவர் ஹாலிவுட் ஃபிலிம்ஸ் எல்லாமே கலந்து கட்டியே ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி, ரொம்ப மைல்ட்லி இன்ஸ்பயர் ஆகி தான் சிவா எழுதுறாரு. ஆனால் ஒரிஜினல் ஸ்டோரி எழுதணும்னு ட்ரை பண்ணுறாரு, அது நல்ல விஷயம். பட் ஸ்டில் ஏதோ ஒரு வகையில் அந்த ஹிடன் இன்ஸ்பிரேஷன் வந்து அவரை ரொம்ப படுத்துது, நம்மளையும் படுத்துது. ஸோ இந்த இதெல்லாம் அந்த பையன் வந்து நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி வந்துட்டு இந்த படத்தில் மெயின் ட்ராபேக் பார்த்தீங்கன்னா, ஒரு கரண்ட் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு ஒரு பேரலல் ஒன்று பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து இந்த வீடியோ கேம்ஸு, இப்போ யோகி பாபுவை வச்சு ஒரு காமெடி ட்ராக்கு, அப்புறம் ஒரு ஹீரோயினை வச்சு ஒரு ஒரு ரொமான்ஸ் ஈக்குவேஷன் மாதிரிலாம் ட்ரை பண்ணியிருக்காங்க. அது வந்து ரொம்பவே மோசமாக இருந்தது. அது எனக்கு சுத்தமாகவே ஒர்க் அவுட் ஆகல. மேபி ஓவராலாக படம் என்ன மாதிரி ரிவ்யூ வருது, எப்படி ஃபீட்பேக் வருதுன்னு தெரில ஆடியன்ஸ் கிட்டேருந்து. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போது இனிஷியல் ரியாக்ஷன் இப்படி தான் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா, படம் வந்து ஸ்டோரி லைன் எப்போ பார்த்தாலும் அதே மாதிரி வந்து ரிவெஞ்சு, திருப்பி வந்து ரிவெஞ்சு, ஒருத்தருக்கு சண்டை. அதுக்கப்புறம் டக்கு 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 டக்குன்னு ஒரு கேரக்டர் ஸ்டார்ட் ஆகுது, எண்ட் ஆகுது, முடிஞ்சுது. ஸ்டார்ட் ஆகுது, எண்ட் ஆகுது, முடியுது. இப்படியே போயிட்டுருக்கு. ரிவெஞ்சு, பழி வாங்குறது இப்படியே போயிட்டுருக்கு. அதே மாதிரி வந்து விமன் ஹராஸ்மெண்ட் மாதிரி ஒரு ஸ்டோரி லைனை பிடிச்சி அதில் வந்து அவரை பிச்சு போடுற மாதிரி போட்டது. அதே மாதிரி அவரோட ட்ரைனிங்கை யூஸ் பண்ணி இந்த கேர்ள்ஸ் எல்லாம் சேர்ந்து அதே மாதிரி அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்கிறது. இதெல்லாம் யூஸ்வலி டைரக்டர் சிவாவோட சென்டிமெண்ட் இதுதான். ஆனால் கொஞ்சம் ரீசனபிளாக தான் இருந்தது. பட் இதெல்லாம் கதையை ஒட்டி வருதா, எதுக்காக இது தேவைன்னே புரியல. பட் படத்தில் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனது வந்து அந்த 5 ஐலாண்டும், அதில் இருக்கிற கேரக்டர்ஸ், அந்த வேர்ல்டு, அந்த யூனிவர்ஸு, ஒவ்வொரு ஐலாண்டுக்கும் அதுக்கு உண்டான அடையாளங்கள் பண்ணி, அதே மாதிரி இப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரொம்ப திக்காக இருந்தது, டென்ஸாக இருந்தது அந்த லிட்ரேச்சர் ஒர்க்கு. அது வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கரண்ட் வேர்ல்டை மையமாக வச்சு அவங்க எடுத்த அந்த பார்ட் மட்டும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா, எதுக்கு அதை பண்ணியிருக்காங்க, இன்சர்ட் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரில. மேபி இன்னும் கொஞ்சம் டீகோடர்ஸ், அபிஷேக் மாதிரி வந்து நல்ல டீகோடர்ஸ்லாம் வந்து நிறைய போடுவாங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ. அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு அவ்வளோ புரியல அது. பட்டு எப்போவுமே வந்து அந்த ஃபஸ்ட் படம் ஸ்டார்டிங்லேயும் சரி, எண்டிங்லேயும் சரி, அந்த கரண்ட் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு அவங்க காட்டுற அந்த என்ன சொல்கிறது, கொஞ்சம் ரொம்ப அட்வான்ஸ்டு வேர்ல்டு மாதிரி அவங்க காமிக்கிறது. எங்கே பார்த்தாலும் வந்து விஷுவலாக வந்து என்ன சொல்கிறது, இந்த இங்கிலீஷ் படத்தில் வர மாதிரி அந்த வர்றது வந்து ஆல்மோஸ்ட் அந்த விவேகம் படத்தோட பாதிப்பு இருக்கோ, அந்த விவேகம் படம் மாதிரியே எடுத்துருவாங்கன்னு நினச்சோம். பட் அது விவேகமில் எப்படி ஒய்ஃப் சென்டிமெண்ட் ஓவர் டூ ஆச்சோ, அது மாதிரி இந்த படத்தையும் கொஞ்சம் சன்னோட சென்டிமெண்ட் ஓவர் டூ ஆச்சு. பட் ஸ்டில் அந்த சன் சென்டிமெண்ட் கொஞ்சம் ரீசனபிளாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ அது வந்து கொஞ்சம் புதுமையாகவும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது. ஸோ யூஸ்வலாக இருக்கிற மாதிரி லவ் அது இதுன்னு இல்லாமல் ஸோ கொஞ்சம் புதுமையாக ட்ரை பண்ணியிருந்தது. சன் சென்டிமெண்ட் வந்து கொஞ்சம் ஓகேவாக இருந்தது. ஸோ படம் ஓவராலாக ஓகேவாக வந்திருக்கு. மேபி எல்லா ரிவ்யூஸும் பார்த்து ஒரு கரெக்டாக கார்லேட் பண்ணால் ஒரு இது கிடைக்கும்னு நினைக்கிறேன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் படம் கொடுத்த ஹைப்புக்கு படம் விஷுவலி ரொம்ப ஸ்டன்னிங்காக இருக்குது. அதுதான் வந்து ரொம்ப சூப்பராக இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு ஏன் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அவங்க வந்து அழகாக செதுக்கி கொஞ்சம் எடிட் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அதர்வைஸ் இட் வாஸ் ஓகே மூவி அண்ட் குட் அட் டைம்ஸ் ஆல்சோ. தேங்க்யூ.